find the unit normal vector. Find the unit normal to find the unit normal vector to x square minus y square plus z equal to 2 at a point 1 comma minus 1 comma 2 at a point 1 comma minus 1 comma 2. See, இதை எப்படி போடலாம்? First unit vector formula எழுதணும். Unit normal vector formula. We know that. See, unit normal vector. Unit normal vector notation என்ன? N kappa. Unit normal vector is n cap, that is equal to del pi divided by modulus of del pi. Modulus of del pi. So நம்மகிட்ட இருக்கிறது என்னது? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. x square minus y square plus z equal to 2 ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப இது வந்து வெக்டர் இன்வால்வ் ஆகுதா? வெக்டர் இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் பேர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அது எப்படி எழுதுறாங்க பாத்துங்க. பை ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இஜெட், இந்த 2 மட்டும் இங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் மைனஸ் 2. இது வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இதோட முடிஞ்சதா? சரி, இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? gradient of delta, அதாவது gradient of pi, magnitude of pi at a point போயிட்டோம். அப்ப அந்த பாயிண்ட் யூஸ் பண்ண போறோம். கடைசியா x y z க்கு பதிலா அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம. ஓகே சார். சரி, இப்போ கிரேடியன்ட்டோட ஃபார்முலா எழுதிக்கங்க. we know that, again we know that I vector into dou by dou x. correct. I cap into dou by dou x plus j cap into dou by dou y plus k cap into dou by dou z. சீப்பா அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வேணும்? del pi divergence into phi. divergence into pi அப்படி எழுதிங்க. dou by dou x plus I vector into dou by dou x. ஃபார்முலா எழுதிக்கிற அப்புறம் போட்டுக்கலாம். dou by dou y of pi plus k cap into dou by dou z of pi. So அடுத்தது என்ன நடக்குது? that is equal to I cap into அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் எழுதுறேன். dou by dou x of x squared minus y squared plus z minus 2 plus j cap into dou by dou y of x squared minus y squared plus z minus 2 plus k cap into dou by dou x of x squared minus y squared plus z minus 2. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு பண்ணும்போது என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் டைம்ல 0ன்னு ஆயிடும். இல்ல மல்டிப்ளிகேஷன் வந்து டேக்கிங் அவுட் சைடு. இங்க அடிஷன் செப்பரேட் இருக்குது, அதனால அந்த கான்ஸ்டன்ட் டைம்லாம் ஓகே சார் என்னென்ன ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு x squared 2x I cap plus இப்போ எதுல 0? x minus 2y 2y minus 2y j cap plus k cap plus k cap. இது யாரோட வேல்யூ? del pi யோட வேல்யூ. இதோட மேக்னிட்யூட் இப்ப இதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம்னா at a பாயிண்ட் ஒன்னு கொடுத்துக்கலாம். என்ன பாயிண்ட் கொடுத்துக்கலாம்? del pi at a point 1, minus 1, 2. இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்புறம் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். சரிடா கண்ணு? ஓகே சார். இது என்னது? இந்த 1ங்கிறது வந்து x ஓட வேல்யூ, இந்த -1ங்கிறது y ஓட வேல்யூ. 2i vector plus 2j vector 2i vector minus 1 plus 2j cap plus k cap. ஏன்னா அங்க z இன்வால்வ் ஆகல, அதனால டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? k cap ன்னு எழுதிக்கலாம். ஓகே சார். இப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் வந்து மேக்னிட்யூட். மேக்னிட்யூட் வந்து ரூட் ஆஃப் 4 plus 4 plus 1 root 10. இன்னொரு சொல்லுங்க. root 10 root 9 root 9 3 3. அப்ப del pi equal to 3. So நம்மளோட ஃபார்முலா படி என்ன? யூனிட் நார்மல் வெக்டர் del n cap equal to
del pi divided by magnitude of del pi. அப்போ இதனோட வேல்யூ என்ன வந்தது? 2 I cap plus 2 j cap plus k cap divided by 3. இதுதான் வந்து n cap ஓட வேல்யூ divided by 3. இதுதான் நம்முடைய n cap ஓட வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல். யூனிட் நார்மல் வெக்டர்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸில் இப்படி தான் போட போகிறோம்.